என்னடி காலிலேருந்து எங்கேயும் போகாமல் இங்கேயும் உட்காந்துருக்கேன். நிலா வாங்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். நிலா, ஏய் நிலா, அவனை தாண்டி. ஆ என்னக்கா? ஏண்டி தொண்டை தண்ணி கத்த இங்கே ஆவி பறக்க நான் கத்திக்கின்னு இருக்கேன். கூலாக என்னக்கான்னு ஒரே வார்த்தையை கேட்குறேன். சொல்லு என்ன? என்னதாண்டி அப்படி யோசனையில் இருக்க? ஒன்றும் இல்லைக்கா. சாப்பிட சொன்னால் சாப்பாடு வேணான்ற, சரி வெளியில் கிளம்பலையாடினா ஒன்றுமே பேச மாட்டேன்ற, இப்படி உக்காந்துனே இருக்க. என்னதான் பிரச்சனை? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா நை 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 டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு. போ நீ முத. சொல்கிறீ நிலா, அக்கா ஏதாவது தப்பாக பேசிட்டுனா ஒன்று. நீ இந்த மாதிரி சோகமாக இருக்கிறது எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு நீ நம்ம வீட்டுக்கு வந்த, ஆனால் வந்ததும் இப்படி சோகமாகவே இருக்க. எவ்வளோ கலகலன்னு இருக்கிற பொண்ணு நீ. ஐயோ அக்கா பாவம், நம்ம பண்ண தப்புக்கு அவள் ரொம்ப வருத்தப்பட்டுன்னு இருக்கா. அக்கா ஒன்றும் இல்லைக்கா, பாரு நான் நார்மலாக தான் இருக்கேன். அக்கா என்னை பாருன்னு சொன்னேன். ஓடி, என் மேலே தான் ஏதோ தப்பு இருக்கு போல. நீ என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேற. அக்கா அப்படிலாம் ஒன்றுமே இல்லைக்கா, தயவு செஞ்சு நீ அழறத நிறுத்து. சரி அதை விடு, மதியம் என்ன செய்ய போகிற? சரி மதியம் சிக்கன் எடுத்து செய்யலாமா? ஐ சிக்கனா? ஆமாம், நான் போய் சிக்கன் எடுத்து நட்டமா மதியம் செய்யலாமா? நிஜமா என் மேலே கோவம் இல்லைல்ல? இல்லைக்கா. அப்போ சரி சரி, வீட்டில் நமக்கு போர் அடிக்கல, வரையா நம்ம சொக்கத்தங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். அவங்க நல்லா கலகலன்னு பேசுவாங்கடி, கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகும். சரிக்கா வா போகலாம். சரிடி, நீ போயிட்டு கீழே வெயிட் பண்ணு, நான் டோர் லாக் பண்ணிட்டு வரேன். சரி. முன்னாடி இது வீட்டில் யாரும் காணோம் போல. ரோசாப்பூ அம்மா. வரண்டி அம்மா. மல்லிகா வா வா உள்ள வா. இது யாரு? அம்மா இதான் என் தங்கச்சி. போன முறை வீட்டுக்கு வந்தப்ப பாவாடை சட்டை போட்டு வந்தாலே அவளா இவ? ஆமாம்மா, எப்படி வளர்ந்துட்டா பாருங்க. அம்மா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டா அம்மா, நீ நல்லா இருக்கியா? உன் பேர் என்ன சொன்ன, மறந்தே போயிட்டேன். நிலாம்மா. நிலா. நிலா வா வா உட்காரு. மல்லிகா நீ நின்று இருக்கியடி, சத்த உட்காருறி. ஏண்டி மல்லிகா, நீ சேர்லேயே உட்காரலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, கீழே உட்காந்தாதான் நமக்கு சௌரியமாக இருக்கும். சரி, அதுக்கு இந்த பெட்ஷீட்லேயாவது உட்காருறி. பரவாயில்ல இருக்கட்டும்மா. என்ன வீடே அமைதியாக இருக்குது, எங்கள் அக்காவை காணா? அவள் கொல்லப்புறத்தில் ஏதோ வேலையாக இருக்காடி, இரு கூப்பிட்றேன் வருவா. இருக்கட்டும்மா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும், நான் சும்மா தான் வந்தேன். சரிடி, என்ன சாப்பிட்றீங்க? காலையில் இட்லி செஞ்சம்மா, அதை தான் சாப்பிட்டோம். நான் சாப்பிட்டேன், ஆனால் நிலா தான் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன்றா. ஏண்டி அம்மா நிலா, அம்மா ஞாபகம் வந்துடுச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கம்மா, ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணணும்னு அவசரமாக வந்தாம்மா. நேற்றெல்லாம் எங்கேயோ போயிட்டு வந்தா, நைட்டு அன்டைமில் வீட்டுக்கு வந்தா, கேட்டால் ஒன்றும் இல்லைன்றா. அதுலேருந்து சரியாக கூட பேச மாட்டா. ஆமாண்டி, நானும் வந்ததுலேருந்து கவனிச்சின்னு தான் இருக்கேன். போன முறை வந்தப்போ இந்த பிள்ளை எப்படி கலகலகலன்னு பேசிச்சு, இப்போ பாருடி எவ்வளோ அமைதியாக இருக்கான்னு. அதேதான் எனக்கு காலையிலேருந்து ஒரே கவலையாக இருக்குது. ஏண்டி நிலா, எதா இருந்தாலும் சொன்னால் தானே நாங்களும் ஒரு சொல்யூஷன் கொடுப்போம். எனக்கு நடந்த அந்த கொடுமையை சொன்னால் நீங்கள் யாருமே தாங்க மாட்டீங்க, அதனால தான் நான் இவ்வளோ அமைதியாக இருக்கேன். என்னடி சொல்கிற? இல்லைம்மா, ஒன்றுமே நடக்கலை, நடந்தால் தான் சொல்ல முடியும். அக்கா வேலைலாம் முடிஞ்சிச்சு. மல்லிகா நீ எப்போ வந்த? அக்கா இப்போதான்க்கா வந்தேன். இது யாருடி? இது என் தங்கச்சிக்கா, பேரு நிலா, ஊர்லேருந்து வந்திருக்கா. நல்லா தான் இருக்கா. சரிடி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் ஒரு காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன். அக்கா அப்படியே எனக்கு ஒரு காஃபி போட்டுருங்க. தெரியுண்டி, நீ எப்படியும் கேட்பேன்னு, உனக்கும் நான் சேர்த்து போடுறேன். ரோசாப்பூ அம்மா காஃபி போடுறாங்க, நீங்கள் காஃபி கேட்டு வாங்கி குடிக்கிறீங்க. நல்ல மாமியார், நல்ல மருமகன். இவ ஒருத்தி, எங்கள் அத்தாக்கு நான் சமைச்சா பிடிக்காது, அதனால தான் அவங்களே எல்லாத்தையும் சமைக்கிறாங்க. நீங்கள் சமைச்சா பிடிக்காதுன்னு சொல்லாதீங்க, நீங்கள் சமைச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லுங்கள். சரிடி, எப்படி வேணாலும் வச்சுக்கோ. சரி, உன் தங்கச்சி நான் பேச மாட்டாளா, ஊமையா? அடே ஏன்க்கா நீங்கள், அவன் நல்லா தான் பேசுவா. வந்ததுலேருந்து நானும் பார்த்துருக்கேன், உம்முன்னு உட்காந்துருக்கா. ஏய் நிலா, பேசாண்டி 2 வார்த்தை. ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா? ஏம்மா யார் ஆன்ட்டின்ற? உங்களை தான். எனக்கு வெறும் 35 வயசு தான் ஆகுது. ஆன்ட்டிக்கு ஏண்டி இல்லாத அப்போ ஆயான்னு கூப்பிட்டா? நீனு வந்தப்போ ஊமை மாதிரி இருந்தே, அப்படியே இரு.
பரவாயில்லையக்கா, காலிலேருந்து ஊமை மாதிரி உக்காந்துருந்தா. நீங்கள் வந்தவொடனே பாருங்கள் எப்படி கலன்னு ஆகுது இடமேன்னு. ரொம்ப புகையாத மல்லிகா. எங்கே எங்கள் அத்தை காப்பி போட போனாங்க, அதே காணாம பார்த்தியா? வருவாங்கக்கா. ஏய் மல்லிகா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? சொன்னாதானக்கா தெரியும். நம்ம மீன்காரம்மா வந்தாங்கடி காலைல. அவங்க பேசின்னு இருக்கும்போது ஒரு கதையை சொன்னாங்க. கேட்டு ஷாக் ஆயிட்டேன்டி. சொல்லுங்கக்கா, என்ன கதைன்னு? நம்ம காடு இருக்கல்லடி, காட்டில் ஏதோ யாரோ ஒரு முனிவரை யாரோ தவம் பண்ணியிருந்தாராமே. தெரியுமா உனக்கு கதை? ஆமாக்கா தெரியும்க்கா. எப்பயோ சொல்லியிருந்தாங்க, அந்த பக்கம்லாம் போகாதீங்க, விறகு உடைக்கும் போது இப்படியே உடச்சிடுவாங்க அப்படின்னு. ஆமாண்டி, உண்மைதானா அது? எனக்கு தெரியாது, அவள் தான் சொன்னான். இந்த மாதிரி நேற்று ஏதோ ஒரு பொண்ணு வந்து போச்சான் அவர்கிட்ட. ஏதோ சாபம் விட்டாராண்டி. சாபம் விட்டோன்னே அந்த பொண்ணு பாம்பா மாறிச்சான். ஐயோ, அப்போ இவங்களுக்கு ஃபுல் கதையும் தெரியுமா? என்னக்கா சொல்கிற? அட நிஜமாதாண்டி. காட்டில் நம்ம சுப்பனும் இவனும் குப்பனும் போயிருந்தாங்களாம். அந்த நேரம் கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு அந்த பக்கத்தில் தான் உட்காந்துருந்தானுங்களாம். அப்போ தான் ஏதோ ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி மாறிச்சாண்டி. ஐயோ பாவம், இந்த கதையை கேட்கும்போதே கஷ்டமாக இருக்குக்கா. ஆமாம், யாராக்கா அந்த பொண்ணு? அது யாரும் தெரியலையாண்டி. அவனுங்க தூரத்துலேருந்து பார்த்ததால அவனுங்களுக்கு ஒன்றுமே சரியாக தெரியலையாம். நல்ல இருட்டு வேறையாண்டி. பாவம், யார் பெற்ற பொண்ணும் இப்படி ஆயிடுச்சு. நல்ல வேலை தப்பிச்சேன்டா சாமி. இதை வந்து எங்கள் மாமியார்கிட்ட சொன்னால் எங்கள் மாமியார் என்ன சொல்கிறாங்க, எந்த காலத்தில் இருக்கடி நீனு, நாகினியா எப்படி மாற முடியும், என்னைய கிண்டல் பண்ணுறாங்கடி. என்னால் கூட லைட்டாக நம்ப முடியலக்கா. அட பார்த்தவனுங்க என்ன பொய்யா சொல்ல போகிறானுங்க. காப்பி இந்த அடி மல்லிகா. இந்தாமா நீலா, உனக்கு காப்பி. தாங்கம்மா. அக்கா எனக்கு இறுதி சொக்க தங்கம் எடுத்துகிட்டு வரேன். எங்கள் மாமியார் போயிடுச்சா? போயிட்டாங்கக்கா. நான் வந்து சொன்னேன்டி, எங்கள் மாமியார் நம்பவே இல்லை. எனக்கு எதுக்கு இந்த வம்பு? யார் பொண்ணும் எப்படியாவது மாறினா போகுது. கேள்விப்பட்டதை சொல்கிறாங்க. ஐயோ, இவங்க இந்த கதையை விட மாட்டாங்க போல. இது சீக்கிரமாக வீட்டுக்கு அக்காவை கிளப்ப வேண்டியதுதான். அக்கா வா, வீட்டுக்கு கிளம்பா. ஏண்டி நீலா, இப்போ தான் வந்த, அதுக்குள்ளே கிளம்பலான்ற? இல்லை, எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது. அக்கா வா, வீட்டுக்கு போகலாம். இராண்டி, இப்போ தானே வந்தோம். இப்போ நீ வரையே இல்லையா? சரி வரேன், இரு. காப்பியை குடிச்சிட்டு கிளம்பலாம். சரிம்மா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஏண்டி மல்லிகா, இப்போ தான் வந்து அதுக்குள்ளே கிளம்புறேன்ற? வீட்டில் தான் பசங்களும் இல்லையே, இப்படி கொஞ்ச நேரம் இருந்துட்டு மதியம் சாப்பிட்டு கிளம்பலாம்ல? ஐயோ, மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணால் என் கதை கண்டலாயிரும் போல. அத்தை, இந்த நிலா தான் அத்தை இழுத்துன்னு போகிறா அவளை. ஏமா நிலா, இங்கே உனக்கு பிடிக்கலையா? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப தலைவலியாக இருக்குது, போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு. சரி, இங்கே தான் படம். இல்லை நான் வீட்டில் போய் படுத்துக்கிறேம்மா. சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம், இன்னொரு நாள் வரோம். சரிடி, பார்த்து போங்க. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வரணும் நிலா. சரிங்கம்மா, கண்டிப்பாக வரேன். ஆண்டி பாய். ஏய் சும்மாக்கா, பாய். பாய். சரிக்கா, போயிட்டு வரேன். சரிடி.